விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அரசு மருத்துவமனையில் அலட்சியத்தால் உயிரிழந்த பெண்ணின் சோக நிகழ்வு குறித்த செய்தியை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கருப்பசாமிக்கும் சிவகாசியை சேர்ந்த சுதா என்பவருக்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இத்தம்பதியருக்கு 5 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் இரண்டாவதாக கர்ப்பமானார் சுதா. இதனை அடுத்து கோபாலபுரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் பரிசோதனைகள் சிகிச்சைகள் பெற்று வந்துள்ளார் சுதா. 9 மாத கர்ப்பிணியாக இருந்த அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் நீர்ச்சத்து குறைபாடு உள்ளதாகவும் அருப்புக்கோட்டை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெறவும் பரிந்துரை செய்துள்ளார். இதனையடுத்து அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுதாவிற்கு பல்வேறு பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு 6 நாட்கள் வரை சிகிச்சை அளித்துள்ளனர். பின்னர் கடந்த 16ஆம் தேதி காலை 10 மணி அளவில் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அறுவை சிகிச்சைக்காக 2வது தளத்திற்கு நடந்து சென்ற சுதாவிற்கு 11:30 மணியளவில் ஆண் குழந்தை பிறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் 1 மணி நேரமாகியும் அறுவை சிகிச்சை அரங்கில் இருந்து தாயையும் சேயையும் வெளியே கொண்டு வராமல் காலம் தாழ்த்தியதால் உறவினர்கள் சந்தேகமடைந்தனர். இதுகுறித்து மருத்துவரிடம் கேட்டபோது சுதா மயக்கத்தில் உள்ளதாகவும் வலிப்பு வந்ததால் அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் தையல் போடவில்லை எனவும் மீண்டும் மயக்க மருந்து கொடுத்து தையல் போட வேண்டும் என மருத்துவர்கள் கூறியதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கருப்பசாமி பாப்பாவுடைய கணவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க இதயம் சடனாக நின்றுச்சு, நாங்கள் பம்பிங் பண்ணி இப்போ நார்மலாக மூச்சு விடுறாங்க, நீங்கள் உள்ளே வந்து பாருங்கன்னு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயே கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. அவன் பார்க்கும்போது பாப்பாவுக்கு உயிர் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அவன் அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறமா 2:30க்கு மேலே, அதாவது 11:57க்கு சீரியஸாக இருக்குன்ற ஒரு பொண்ணை 2:30க்கு மேலே தான் ஆம்புலன்ஸே வந்தது. ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க. ஏற்றும் போதும் அவளுக்கு உயிர் இருக்கிறதா எந்த ஒரு அறிகுறியும் எங்களுக்கு இல்லை. தொடர்ந்து அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்த மருத்துவர்கள் சுதாவிற்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு உள்ளதாகவும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்து 2 மணி நேரத்திற்கு பின் ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றனர். மதுரை செல்லும் வழியில் சுதா உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த மருத்துவர்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிணவரையில் வைத்துவிட்டு திரும்பியுள்ளனர். சுதாவின் உயிரிழப்பு தொடர்பாக மருத்துவர்களிடம் கேட்டபோது எதுவும் சொல்லாமலேயே ஆம்புலன்ஸில் சென்று விட்டதாகவும் தவறான சிகிச்சையால் தான் சுதா உயிரிழந்து விட்டதாகவும் இதற்கு காரணமான மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினரிடம் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சமரசம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்றதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த சுதாவின் கணவர் மற்றும் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று முறையிட்டுள்ளனர். இது தொடர்பாக தன்னால் எதுவும் செய்ய முடியாது என ஆட்சியர் கைவிரிக்கவே அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனிடம் நியாயம் கேட்டு முறையிட்ட போதிலும் மழுப்பலான பதிலை மிஞ்சியதாக உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். இதனால் மனமுடைந்த பெண்ணின் குடும்பத்தினர் தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் மனு அளித்து நியாயம் கேட்டு காத்திருக்கின்றனர். இந்த சூழலில் உயிரிழந்த பெண்ணின் உடலை வாங்கி அடக்கம் செய்யுமாறு மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறையினரும் தொடர்ந்து மிரட்டி வருவதாக அவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனது மனைவியின் உயிரிழப்புக்கு காரணமான மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருப்பசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். என்னுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்து 11:57க்கு சொன்னாங்க. மறுபடியும் 12:45 வரைக்கும் அந்த பிள்ளைய எப்பயுமே வெளியிலே கொண்டு வரல. 20 நிமிஷத்தில் எப்படியுமே முதல் குழந்தைக்கு 20 நிமிஷத்துலேயே ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க. 2வது பிள்ளைக்கு 3/4 மணி நேரம் வெளியில் கொண்டு வரலன்றப்போ எங்களுக்கு பதட்டமாகவே இருந்துக்கிட்டு வெளியில் இருந்தோம். அப்புறம் டாக்டர் ராஜ்குமார் அவர் கூப்பிட்டு உங்கள் மனைவிக்கு வெட்டு வருமா அப்படின்னாங்க. இல்லை சார், அந்த மாதிரிலாம் இது நாள் வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னு. இல்லை, உங்கள் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப தைக்கிறப்ப வெட்டு வந்துட்டு மயக்க நிலைக்கு கொண்டு போய் தான் நான் மறுபடியும் தைக்கணும் அப்படின்னா. சரிங்க சார், இதை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணுங்க சார் அப்படின்னு.
தாய் இறந்தது தெரியாமல் விளையாடும் 5 வயது குழந்தை, தாய்ப்பாலின்றி கதறும் பச்சிளம் குழந்தை, கடந்த 15 நாட்களாக மனைவியின் உடலை வாங்காமல் அறவழியில் போராடும் கணவர் ஆகியோரின் நிலையை காணும் போது மனம் கனக்கிறது. மருத்துவ அலுவலர், மாவட்ட ஆட்சியர், விளம்பர திமுக அமைச்சர், மாநில தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் என பல்வேறு இடங்களில் நீதி கேட்டு போராடி வரும் இந்த குடும்பத்தினருக்கு விளம்பர மாடல் ஆட்சியில் நீதி கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் அர்ஜுனன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர்.